பெண்ணை சீருடையில் வந்த கூல் சுரேஷ் ப்ரமோஷனா சர்ச்சையா? பெண்கள் பாதுகாப்பு சீருடையை சினிமா விளம்பரத்திற்கு பயன்படுத்தலாமா? கூல் சுரேஷ் மீது விமர்சனம். மீண்டும் சர்ச்சையில் கூல் சுரேஷ். இந்த முறை எல்லை மீறிவிட்டாரா? ஆர்டி பட ப்ரமோஷனில் அதிரடி. ஆனால் ரசிகர்கள் ஏன் கோபம்? வணக்கம் நண்பர்களே. சினிமா உலகில் சிலர் தங்களுடைய நடிப்பால் பிரபலமாகிறாங்க, சிலர் தங்களுடைய திறமையால் பிரபலமாகிறாங்க, சிலர் சர்ச்சையின் மூலமாகவே பொது செய்திகளில் இடம்பிடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெயர் தான் கூல் சுரேஷ். இன்று வெளியாக இருக்கும் ஆர்டி திரைப்படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் அவர் செய்த ஒரு செயல் தற்போது சமூக வலைதளங்களில் கடும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடி படை சீருடையை ஒத்த ஆடையை அணிந்து வந்தது சரியா, அல்லது அது வெறும் பட ப்ரமோஷனுக்காக செய்யப்பட்ட ஒரு முயற்சியா? இந்த விவகாரத்தின் முழு பின்னணி என்ன, மக்களின் எதிர்வினை மற்றும் இதனால் எழுந்துள்ள கேள்விகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூல் சுரேஷ் என்ற பெயர் என்று தமிழகத்தில் தெரியாதவங்க மிகவும் குறைவு. ஒரு காலத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருந்த அவர் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார். பிக் பாஸ்க்கு முன்பு அவர் ஒரு நடிகராக மட்டும் அறியப்பட்டார். ஆனால் பிக் பாஸுக்கு பிறகு அவர் ஒரு தனி பிராண்டாக மாறினார். எந்த திரைப்படம் வெளியானாலும் அந்த படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்வது வழக்கமாகிடுச்சு. சில நேரங்களில் வித்தியாசமான உடைகள், சில நேரங்களில் அதிர்ச்சி கருத்துகள், சில நேரங்களில் எதிர்பாராத செயல்கள், இப்படி ஒவ்வொரு முறையும் சமூக வலைதளங்களில் பேசப்படும் வகையில் அவர் செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறார். அதேபோல் தற்போது ஆர்டி திரைப்படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியிலும் அவர் வந்த விதம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அதனால் இந்த முறை அவர் தேர்வு செய்த தோற்றம் தான் சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. தமிழக அரசால் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உருவாக்கப்பட்ட சிறப்பு பிரிவு தான் சிங்கப்பெண் அதிரடிப்படை. இந்த படை உருவாக்கப்பட்டதன் நோக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பதும் பாதுகாப்புணர்வை ஏற்படுத்துவதும் தான். இத்தகைய ஒரு அமைப்பின் சீருடையை ஒத்த ஆடையை அணிஞ்சு ஒரு திரைப்படத்தை ப்ரமோஷனுக்கு வருவது சரியா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. மேடையில் பேசிய கூல் சுரேஷ், விஜய் இப்போதுதான் சிங்கப்பெண் அதிரடிப்படையை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் ஆர்டி படத்தில் பெண்களின் சக்தி மிக அழகாக காட்டப்பட்டுள்ளது. அதனால் அனைவரும் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அவரது நோக்கம் படத்தை விளம்பரப்படுத்துவதற்காக இருந்திருக்கலாம். ஆனால் மக்கள் அதை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்பதுதான் தற்போது முக்கியமாயிருக்கு. சமூக வலைதளங்களில் பலர் கடுமையாக விமர்சித்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு அரசு பாதுகாப்பு அமைப்பின் அடையாளத்தை சினிமா விளம்பரத்திற்காக பயன்படுத்துவது தவறான முன்னுதாரணம் என்று சிலர் சொல்றாங்க. பெண்கள் பாதுகாப்பு போன்ற மிக முக்கியமான விஷயங்களை விளம்பர நோக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்பது அவர்களின் கருத்தாக இருக்கு. மற்றொரு தரப்பினர் வேறு விதமாக பார்க்கிறாங்க. கூல் சுரேஷ் எப்போது வித்தியாசமாக செயல்படுவார். அவர் யாரையும் அவமதிக்கும் நோக்கத்தில் இதை செய்யல. பெண்களின் சக்தியை முன்னிறுத்தும் விதமாகவே இந்த உடையை தேர்வு செய்திருக்கலாம் என்று சொல்றார். இங்கே முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கிறது. ஒரு திரைப்படத்தை விளம்பரத்திற்காக எவ்வளவு தூரம் செல்லலாம்? மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக எந்த அடையாளத்தை பயன்படுத்தலாம்? அல்லது சில விஷயங்களுக்கு ஒரு எல்லை இருக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்விதான் இப்போது சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. உண்மையில் இன்றைய டிஜிட்டல் உலகில் கவனத்தை பெறுவது மிகவும் கடினமாகிவிட்டது. ஒரு நாளில் ஆயிரக்கணக்கான செய்திகள், நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள், லட்சக்கணக்கான சமூக வலைதள பதிவுகள், இவற்றுக்கு மத்தியில் மக்கள் கவனத்தை ஈர்க்க பலர் வித்தியாசமான வழிகளை தேடுறாங்க. ஆனால் அந்த முயற்சியில் சில நேரங்களில் எதிர்பாராத சர்ச்சைகளும் உருவாக்குகின்றன. கூல் சுரேஷின் இந்த செயலும் அதே வகையில் பார்க்கப்படுகிறது. இப்போது இந்த விவகாரம் தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் சமூக வலைதளங்களில் இது தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. அடுத்த சில நாள்களில் இந்த விவாதம் மேலும் தீவிரமாகுமா அல்லது மற்றொரு புதிய சர்ச்சை வந்தவுடன் மக்கள் இதை மறந்து விடுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒரு விஷயம் மட்டும் சரியா தவறா என்பதை முடிவு செய்வது உங்கள் பார்வையை பொறுத்தது. ஆனால் இந்த சம்பவம் ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கியிருப்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. கூல் சுரேஷின் இந்த முயற்சி வெற்றிகரமான ப்ரொமோஷனா அல்லது தேவையில்லாத சர்ச்சையா? உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற அரசியல், சினிமா மற்றும் வைரல் செய்திகளை, ஆழமான பகுப்பாய்வுகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.